கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஆடி மாதத்திற்குரிய சிம்ம ராசி உங்கள் ராசி எங்கே இருக்கார்? 12ல் இருக்கார். சிம்ம ராசிக்கு 4ல் யார் இருக்கா? சூரியன் இருக்கார். அது அடுத்து புதன் இருக்கார். அடுத்து சுக்கிரன் இருக்கார். இவங்கெல்லாம் எப்போ வர்றாங்க? ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் வர்றாரு, 5ஆம் தேதி புதன் வந்துடுறாரு. அப்போ அவரை விட்டு வந்துடுறாங்க. அதாவது சிம்ம ராசியை பற்றி நம்ம பேசும்பொழுதே ராசிக்கு அதே மாதிரி 12ல் மறைஞ்சிடுறான். கொஞ்சம் செலவு, கொஞ்சம் வரவு, இதை எச்சரிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். யார்? சிம்மராசினர்கள் எச்சரிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்குரிய தொழில்கள், இப்போதைக்கு அரசியலுக்கு போகிறது, நிர்வாகத்துக்கு போகிறது, புரோகிதர் போகிறது, பார்த்தீங்களா, எல்லா தொழிலுக்குமே உங்களுக்கு சிம்ம ராசிக்கு மிக அத்துப்படி இந்த ஆடி மாதம். ஏன்னா ஆடி மாதங்கிறது அம்பாளுக்கு உரியது, கடகம்னு மட்டும் சொல்லக்கூடாது. இந்த மாதத்துக்கு என்ன செலவை கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா ராசிநாதன் 12ல் போயிருக்கார். அயன சயன போக உறவு துறவு சரவு உங்கள் 12ல் போய் மறைஞ்சிட்டாரு. என்ன சம்பளம் வாங்கினாலும் எனக்கு நேற்று 20 ரூபா கொடுத்து இன்னும் காணோம். நேற்றுக்கு 20 ரூபா கொடுத்து அதுக்குள்ளே செலவழிச்சிட்டிங்களா? நேற்று 100 ரூபா கொடுத்து அதுக்குன்னு செலவழிச்சிட்டிங்களா? வீட்டில் அம்மா கேட்பாங்க. ஓட்டக்கைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சிம்ம ராசிக்கு. கொஞ்சம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது, அடுத்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் இந்த புரோகிதம் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது எந்த தொழிலால் பண்ணலாம். நிர்வாகம் சம்மந்தப்பட்டது எந்த தொழில், அரசு டெண்டர் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி தொல்லை பண்ணி வந்தால் நிச்சயமாக சிம்மராசி நேருக்கு இந்த மாதத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.